உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மல்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் ஸ்பெஷல் மசாலா மேக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கெல்லாம் ஒரு கிங்கான ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுதான் கிச்சன் கிங் மசாலா. கிச்சன் கிங் மசாலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளது வந்துட்டு இங்கே நம்ம செட்டிநாடு மசாலா மேக் பண்ணுறோம்ல, கரம் மசாலா மேக் பண்ணுறோம்ல, அது மாதிரி நார்த் இந்தியாவில் கண்டிப்பாக கிச்சனில் வந்துட்டு இந்த மசாலா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கரம் மசாலா தே ஆர் யூஸிங் கிச்சன் கிங் மசாலா. கிச்சன் கிங் மசாலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிச்சன் கிங் மசாலாவுக்கும் கரம் மசாலாவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரம் மசாலா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், தால்ச்சினி எல்லாத்தையுமே போட்டு வச்சு நம்ம கொஞ்சமாக கொரியாண்டரு, கொஞ்சம் சில்லி போட்டு நம்ம கரம் மசாலா ஒரு மாதிரி மேக் பண்ணுவோம். அண்டு மீட்டெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் அந்த கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம பெரட்டி போட்டு எடுப்போம். பட் கிச்சன் கிங் மசாலா அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டெம்பரிங் பண்ணும்போது தடுக்கா போடுறாங்களே, டெம்பரிங் பண்ணும்போது அந்த கிச்சன் கிங் மசாலா போடுவாங்க. அண்டு தே ஆர் ஆடிங் மோர் சில்லி கொரியாண்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க, தனியாக சில்லி பவுடர் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா, இந்த லைக் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அதோடைய ஸ்ட்ராங்கு, அந்த கரம் மசாலாவோட ஸ்ட்ராங் இருக்காது. அதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20-24 வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அண்டு அதோடைய ஸ்ட்ராங்னஸ் வந்துட்டு கம்மியாகும். தடுக்கா போடும்போதே போட்டிங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டீப்பாக இருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குள்ள மசாலா ஃப்ளேவரு அது கம்மியாகும் டெம்பரிங் பண்ணும்போதே போடும்போது. ஸோ அவங்க அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் மேக்கிங் மெத்தடாலஜி பயன்படுத்தி அந்த கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே இருக்கும். அந்த கிச்சன் கிங் மசாலா கறின்னா இப்போ பன்னீர் போட்டாங்கன்னா கிச்சன் கிங் மசாலா மட்டும் தான் போடுவாங்க, அதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நாம் இப்போ எப்படி குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு என்ன காயை போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குறோமோ, அதே மாதிரி அவங்க கிச்சன் கிங் மசாலா இப்போ எனி டொமேட்டோ ஆனியன் பேஸ்டில் அந்த கிச்சன் கிங் மசாலா வந்துட்டு அவங்க பயன்படுத்தி கறி பண்ணுவாங்க. வாட் எவர் அவங்களுக்கு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ என்ன வேணுமோ அதை வந்து அதில் பயன்படுத்தி பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு அந்த கிச்சன் கிங்குன்ற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு வந்தது. அது இல்லாமல் கிச்சனில் வந்துட்டு ஸ்பைசஸ் இருக்காது நார்த் இந்தியாஸில். கண்டிப்பாக எங்களுடைய செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நார்த் இந்தியன் செக்ஷனில் நாங்கள் கண்டிப்பாக கிச்சன் கிங் மசாலா நாங்கள் மேக் பண்ணி வச்சுருப்போம். இஃப் வி வாண்ட் டு மேக் அத்தன்டிக் டேஸ்ட்னா வி கேன் மேக் அத்தன்டிக் ஸ்பைசஸை யூஸ் படுத்தி நம்மளே பண்ணால் தான் நம்மளோட சிக்னேச்சர் அதில் இருக்கும். நமக்கான சிக்னேச்சர் நம்ம அதில் தக்க வச்சுக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம கடையில் போய் வாங்குறோன்னா ஏதாவது ஒரு பிராண்டு நம்ம கொடுத்து கிச்சன் கிங் மசாலா வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி மேக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இருக்கும், எது கம்மியாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. இதுன்னா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி சில ஸ்பைசஸை ஏற்றிக்கலாம், சில ஸ்பைசஸை கம்மி பண்ணி நம்மளோட தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு அடாப்ட் ஆகிற ஒரு கன்சிஸ்டன்சியில் அதை நம்ம வந்துட்டு அந்த காம்பினேஷனில் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்படி ஒரு மசாலா தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. ஒரு 3 துண்டு பட்டை போட்டிருக்கோம், ஒரு 3 பிளாக் கார்டமும், பிளேடு மேஸ், ஒரு 2 நம்பரு ஜாதிபத்திரி, ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாய் ஜீரா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாதிக்காய், ஒரு 10 நம்பர் ஏலக்காய், கிராம்பு ஒரு 10 நம்பர், மஞ்சள் ஒரு துண்டு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், கடுகு 1 ஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் சிறிதளவு, கல்லுப்பு சிறிதளவு,
காஞ்ச மிளகாய் ஒரு 10. இதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட். ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த கிச்சன் கிங் மசாலாவை எப்படி நம்ம கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? நீங்களும் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் எனி நார்த் இந்தியன் கரீஸ், ஒரே மாதிரி சவுத் இந்தியனே சாப்பிட்றது போர் அடிக்குது, நம்ம ஒரு நாளைக்கு நார்த் இந்தியன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி இந்த கிச்சன் கிங் மசாலாவும் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியன் கறி பண்ணும்போது இந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ் கூட இது நம்ம இந்த ஸ்பைசஸை போட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த கிச்சன் கிங் மசாலா தான் உங்களுக்கு ரியல் அத்தன்டிக் டேஸ்ட் கொடுக்கும். நார்த் இந்தியனோட ஃபீலே உங்களுக்கு நார்த் இந்தியன் டச் வேணும்னா யூ மஸ்ட் யூஸ் கிச்சன் கிங் மசாலா. அப்போ தான் வந்துட்டு அது ஃபுல்ஃபில்லே ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிச்சன் கிங் மசாலாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன டிஷ் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.